இன்றைய தினம் 1 லிட்டர் பெட்ரோல் விலை என்பது 108 ரூபாய் ஒரு காசிற்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பெட்ரோல் டீசல் விலை என்பது 100 ரூபாய் அளவிற்கே இருந்து வந்தது. இந்த நிலையில கடந்த 20 நாட்கள்ல மட்டும் சுமார் 5 ரூபாய்க்கும் அதிகமாக பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் 1 லிட்டர் பெட்ரோல் என்பது 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது வாகன ஓட்டிகளிடத்தில் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பலர் மொத்தமாக தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல்களை செலுத்திவிட வேண்டும், இல்லை என்றால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலைவிடும் என்ற அச்சத்தில் வாகனங்கள்ல ஒரே நேரங்களில் கொண்டு வந்து பெட்ரோல்களை செலுத்திட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுமோ என்ற ஒரு அச்சமும், பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுகிறதோ என்ற ஒரு சூழலும் நிலவி வருகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலை நேரங்களில் வழக்கமாக பெட்ரோல் பல்குகள்ல பெருமளவிற்காக மக்களுடைய வருகை என்பது குறைவாகத்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில தற்போது நம் காலை முதலே பார்க்க முடியும், தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல்களை தொடர்ச்சியாக இங்கு செலுத்திட்டு அதற்கு பிறகாக இங்கிருந்து செல்கிறார்கள். அந்த நிலையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் பார்க்கலாம், கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்ட அனைவருமே தொடர்ச்சியாக அந்த தங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல் டீசல்களை தொடர்ச்சியாக அவர்கள் செலுத்திவிட்டு செல்கிறார்கள். இந்த நிலையில தான் நம்ம அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் அவர்களிடத்துல இருக்கலாம், அவர்களிடத்துல கேட்கலாம். சார் வணக்கம் சார், பெட்ரோல் டீசலுடைய விலை எப்படி இருக்கு? இப்போ கடந்த மாதம் எவ்வளவுக்கு போட்டீங்க, இப்போ எவ்வளவுக்கு போடுறீங்க, எந்த மாதிரியான நிலை இருக்கு? நிலை இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஈரான் வார் முடியாத ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. அது கவர்மெண்ட்டை அங்கே வார் முடிஞ்சாதான் இங்கே எல்லாம் இறக்க முடியும். அவங்க என்ன செய்வாங்க? அதனால இருக்கிறது வர்றது எப்படி கொடுக்குறாங்க, எதாவது செய்கிறாங்க, அப்படியே போயின்னு இருக்கு. ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போ வாகனங்களுக்கு வாகனம்ன்றது இப்ப இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு அத்தியாவசியம் ஆயிருச்சு. இப்ப டெய்லி பெட்ரோல் போட வர்றீங்க, முன்னைய விட இப்ப நிறைய பேர் சில நேரங்களில் கூட்டமாயிடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலை இருக்கா? எப்படி? இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையா. இப்போ வந்து நான் பெட்ரோல் போட்டு போனேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, போயின்னு இருக்கு. ஆனா சொல்ல முடியாது, ஒன்னும் 2-3 மாசம் ஆச்சுன்னா எவ்வளவு ஜாஸ்தி ஆகும்லாம் சொல்ல முடியாது. 100 ரூபா வந்து 100. இப்போ நான் வந்து ஃபுல்லா 278 ரூபாய் 300 ரூபாய்க்கு போட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கு, 105 ரூபாய் 103 ரூபாய் தான் வருது பெட்ரோல் விலை. நேரடியாகவே கேட்டோம். அதாவது மேற்கத்திய நாடுகள் நிலவக்கூடிய இந்த போர் பதட்டம் காரணமாக இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. தமிழக அரசால் இதை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் கூட இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்ல எடுக்க வேண்டும். குறிப்பாக மானியம், குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையில அரசு நிர்ணயிக்கக்கூடிய வரிகள்ல விலக்கு என்பது கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் இங்கு ஏறக்கூடிய அந்த தொகை என்பது 1 ரூபாய் 2 ரூபாய் அளவிற்காக இந்த பெட்ரோல் விலைகள்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருதுகிறார்கள். அதே போன்று வாகனங்களை இயக்குவதாக தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.